அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி 4வது வார வழிபாட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆடி மாதம் மட்டும் சிறப்பு இல்லை, ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு கிழமைகள் கூட சிறப்பாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாகவே ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு வழிபாடுகள் பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு கிழமைகளுக்கும் தனித்தனி வழிபாடுகள் சொல்லிக்கிட்டு வந்திருக்கேன். அந்த வழிபாடுகள் மேற்கொண்டு நிறைய பேர் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சுக்கிட்டு வர்றீங்க. அதாவது வழிபாடுகளில் இவ்வளவு வழிபாடுகள் இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இருக்கலாம். நிறைய வழிபாடுகள் இருக்குது, நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. நம்ம பெரியவங்கெல்லாம் நிறையவே சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆடி செவ்வாய், அதாவது 4வது வார செவ்வாய் என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் வழிபாடு. இது எதற்காக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கடன் அடைவதற்காக நம்ம செய்ய போகிறோம். எப்பேற்பட்டவங்களுக்கும், பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அவரவர்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குகிறோம். அந்த கடன் தேவையா இல்லையா, இது கட்ட முடியுமா கட்ட முடியாதா அப்படின்றது யோசிக்காமல் வாங்கிடுறோம். வாங்கிக்கிட்டு அதை கட்ட முடியாமல் நிறைய பேர் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி அந்த கடன் சீக்கிரம் தீரணும்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைப்பாங்க. இந்த செவ்வாய்க்கிழமைக்கும் கடன் தீர்வதற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதாவது இந்த ஆடி மாதத்தில் அம்பாள் உச்சத்தில் இருப்பாங்க, மகிழ்ச்சியில் இருப்பாங்க. அதுவும் இந்த ஆடி மாத செவ்வாயில் நம்ம கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு வழிபாடு மேற்கொண்டோம்னா அந்த கடன்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து வரும். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நிலப்பிரச்சனை, கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நாள். நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருப்பேன், யாராவது கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் எடுத்து வச்சுருங்க. இல்லாட்டி செவ்வாய்க்கிழமையாக பார்த்து கடனை அடைச்சிக்கிட்டு வாங்க, சீக்கிரத்தில் கடன் அடைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாயப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகாலையிலேயே எழுந்து மஞ்சள் பூசி நல்லா குளித்த பின்னாடி அம்மனுக்கு வழிபாடு செய்வதற்கெல்லாம் பூஜையில் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. பூஜை அறையில் இந்த பூஜையில் எந்த அம்மனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம். என்னங்க இது வெள்ளிக்கிழமைக்கு மகாலட்சுமிக்கு தான் தொடர்பு, செவ்வாய்க்கிழமை என்ன தொடர்பு அப்படின்னாலே இந்த கடன் என்பது பார்த்திங்கன்னா பணத்தை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா, பணப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் என்ன பண்ணணும், பணம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம மகாலட்சுமி வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் மேற்கொள்ளலாம், தவறு கிடையாது. செவ்வாய் வெள்ளியில் மகாலட்சுமியை வணங்குவதால் நமக்கு நல்லது தான் நடக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எப்பவும் போல் வீட்டை சுத்தமாக வைத்து பூஜையையும் சுத்தமாக வைத்து நான் மஞ்சள் பூசி குளிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, மகாலட்சுமி சிலை அல்லது படத்தை வச்சுக்கோங்க. வழக்கம் போல் பிள்ளையாரை கும்பிட்டுக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா பிள்ளையாரை கும்பிட்றதுக்காக ஒரு செதற்காயை எடுத்துக்கோங்க. செதற்காயை எடுத்துக்கிட்டு உடைச்சிருங்க. காலையிலேயே என்னுடைய கடன் எல்லாம் சீக்கிரம் நம்ம அடையணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த செதற்காயை தெருவில் போய் உடைச்சிருங்க, காலையிலேயே உடைச்சிருங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணணும், குலதெய்வத்தை வணங்கிக்கிட்டு நீங்கள் நைவேத்தியமாக பொங்கல், இனிப்பு பொங்கல் செய்கிறீங்க. செஞ்சு வாழை இலை விரிச்சிட்டு அதில் வெத்தலை பாக்கு வச்சு இந்த பொங்கலையும் வச்சு அதற்கு பிறகு நீங்கள் பழங்கள் வைக்கிறது உங்களுடைய விருப்பம். அந்த மாதிரி பழங்கள் எல்லாம் வைத்து பாயாசம் செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கோங்க, பால் பாயாசம் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் படைச்ச பின்னாடி உங்களுடைய கடன் தீர்றதுக்காக என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்வஸ்திக் கோலம் ஒன்று வரைகிறீங்க. அந்த வாழை இலை படைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த வாழை இலை வைக்கிறதுக்கு முன்னாடியே மனை வச்சு அதற்கப்புறம் ஸ்வஸ்திக் கோலம் ஒன்று போடுறீங்க. ஸ்வஸ்திக் கோலத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா புள்ளி வைப்போம் இல்லையா, அதை என்ன பண்ணுறீங்க, மஞ்சள் வச்சு அதற்கு பிறகு அதுக்கு மேலே குங்குமம் வைக்கணும். இந்த ஸ்வஸ்திக் கோலம் 3 நிறத்தில் கூட போடுவாங்க. வெள்ளை பச்சரிசி கொண்டு வெள்ளையில் வரைஞ்சிட்டு அப்புறம் மஞ்சளில் வரைஞ்சி அப்புறம் சிகப்புலையும் வரைகிறது, அப்படியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளை நிற ஸ்வஸ்திக் கோலம் போட்டு பச்சரிசியில் அதற்கு பிறகு நீங்கள் அந்த புள்ளிகளாக வைக்கிறது மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சளை வச்சு அதுக்கு மேலே குங்குமம் போட்டு வச்சு விட்ருங்க. இது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு மஞ்சள்,
குங்குமம் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சிகப்பு நிறம் இல்லையா, வெள்ளை பார்த்தீங்கன்னா சந்திரன். இந்த மூன்றையும் அந்த வழிபாட்டில் அன்றைக்கு சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்து நம்ம வழிபடுறதுனால நம்முடைய கடன்கள் படிப்படியாக குறைஞ்சு கடன் பிரச்சனை சீக்கிரத்தில் தீரும். முதல்ல செதற்காய் உடைக்கிறீங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் கோலம் வரையுங்க. ஸ்வஸ்திக் பார்த்திங்கன்னா மிக சக்தி வாய்ந்த ஒரு யந்திரம், அது யந்திரம்னு தான் சொல்லணும். நமக்கு சாதாரணமாக தெரியாத ஸ்வஸ்திக் பற்றிய தனிப்பதிவாக நான் கொடுத்துருக்கேன். அந்த யந்திர கோலம் வரையும் பொழுது பார்த்திங்கன்னா அங்கே கூடுதல் சக்தி இருக்கும். அதாவது அதிர்வலைகள் ரொம்ப அதிகம். ஸ்வஸ்திக் உருவத்திற்காகட்டும் கோலத்திற்காகட்டும் ஸ்வஸ்திக்கை நம்ம வீட்டில் பதிக்கிறதாகட்டும், அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ், அதாவது நேர்மறையான அதிர்வலைகள் அங்கே பரவும். அப்போ அந்த பரவி நம்ம வேண்டுதலும் வைக்கிறோம் இல்லையா, அதனால் சீக்கிரத்துடைய நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். இதில் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில் இந்த வழிபாடு மேற்கொள்வதும் சிறப்பு. அப்படி இல்லைன்னா இந்த வழிபாடு நீங்கள் ராகாலம் யமகண்டம் நேரம் தவிர்த்து காலை அல்லது மாலை நேரத்தில் செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாடு செவ்வாய் ஹோரையில் செய்வது ரொம்ப சிறப்பு. அந்த ஹோரையிலேயே என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன தொகை, சும்மா உங்களால் எவ்வளோ முடியுது, 100 ரூபா 50 ரூபாயை எடுத்து என்னோடய கடனை அடைக்கிறதுக்கு நான் இதை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு அந்த ஹோரையில் எடுத்து வச்சுருங்க. அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. அந்த பணத்தோடு சேர்த்து நீங்கள் மேற்கொண்டு எவ்வளவு கடன் அடைக்க முடியுமோ அந்த பணத்தை சேர்த்து நீங்கள் கடன் அடைக்கிறவர்களுக்கு அடைச்சிக்கலாம். எனக்கு இந்த காலை நேரத்தில் வரும்போது செவ்வாய் ஹோரை அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. நேரம் பேங்க் எல்லாம் அந்த நேரத்தில் திறந்திருக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பணத்தை அந்த ஹோரையில் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ இந்த செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை. அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் அந்த நாளின் துவக்கத்தில் ஹோரை ஆரம்பிக்கிறது 6 to 7. புதன்கிழமைனா புதன் ஹோரை காலையில் 6 to 7 அந்த மாதிரி வரும். அதனால் செவ்வாய் ஹோரை காலையில் 6 to 7 மணி வரைக்கும் இருக்குது. அந்த நேரத்தில் கூட இந்த வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா மதியம் வரும் 1 to 2 வரும், அந்த நேரத்தில் செய்ய வேண்டாம். இரவு 8 to 9 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஹோரை மறுபடியும் வரும். அதனால் நீங்கள் அந்த நேரத்துலையும் செய்யலாம். காலை அல்லது மாலை 8 மணிலேருந்து 9 மணி வரைக்குள்ளே வர்ற செவ்வாய் ஹோரைகளில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம். இந்த வழிபாடு செய்து நீங்கள் கடன் அடைப்பதற்காக ஒரு தொகை எடுத்து வைக்கிறத கட்டாயம் மறந்துடாதீங்க. அந்த தொகை பார்த்திங்கன்னா சிகப்பு நிற துணியில் அந்த தொகையை கட்டி வச்சுருங்க. சிகப்பு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு உரிய நிறம் இல்லையா, அதனால் சீக்கிரத்தில் கடன் அடையும். சரி, இந்த வழிபாட்டை செய்து உங்களுடைய கடனெல்லாம் அடைத்து நீங்கள் நல்லபடியாக செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவை உங்களுடைய உற்றார உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். எங்களுடைய ஆன்லைன் ஷாப் நான் நடத்திக்கிட்டு வரேன். எங்கள் குடும்பத்தினர், என் கணவர், என் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து நடத்திக்கிட்டு வரோம். எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் அப்படின்னு ஸ்பெல்லிங் பார்த்துட்டு ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஸ்டோரில் போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோடு செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது தவிர பார்த்திங்கன்னா எங்களுடைய viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் பொருள்கள் வேணும் பார்க்கணும் அப்படின்னா பார்த்து கொள்ளலாம், வாங்கி கொள்ளலாம். இந்த பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. எங்களுடைய கடைக்கான அட்ரஸ் மற்றும் எங்கள் கடைக்கு வர்றதுக்கு ரூட் மேப் லிங்க் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு. அதை பார்த்து நீங்கள் வரலாம். இதில் சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன். எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் வேறு எந்த கடையிலையும் எங்கள் பொருள்கள் கிடைக்காது. நான் பார்த்தீங்கன்னா 100% ஆர்கானிக் பொருள் எல்லாம் தயாரித்து கொடுத்துட்ருக்கேன். இந்த பூஜை பொருள்களை நிறைய பேர் பயன்படுத்தி ரொம்ப மனமாக இருக்குது, தூய்மையானதாக இருக்குது, சுத்தமானதாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தான் பெரும்பாலும் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேறு எங்கேயாவது என்னுடைய விஹா பெயரை பார்த்துட்டு இல்லை இந்த மாதிரிலாம் வரும், அதனால தான் நான் சொல்கிறேன், அப்படி பார்த்துட்டு என்னுடைய பொருள்கள்னு நீங்கள் ஏமாந்து வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள்,
கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.